வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். புஷ்பாகாமில் கனரக வாகனங்களுக்கான சக்கர வாடகை சேவையை வழங்கும் முகவர்கள் ஜேபிஜேவும் கேபிடிஎனும் தீர்வு நடவடிக்கையில் இறங்க பேச்சுவார்த்தை. கனரக வாகனங்களுக்கான சக்கர வாடகை சேவையை வழங்கும் முகவர்கள் பிரச்சினை குறித்து உள்நாட்டு வாணிபம், வாழ்க்கை செலவின அமைச்சும் சாலை போக்குவரத்து துறையும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளன. அமைச்சின் தலைமை இயக்குநர் டத்து அஸ்மான் அடாம் ஜேபிஜேவின் தலைமை இயக்குநர் டத்து எட்லி ஃபட்லி ராம்லியை சந்தித்து கலந்தாலோசித்திருப்பதை உறுதிப்படுத்தினார். புஷ்பாகாம் சோதனையில் தேர்ச்சி பெறுவதற்காக மட்டுமே இந்த வாடகை சேவை வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சோதனையின் போது மட்டும் இந்த முகவர்கள் நல்ல சக்கரங்களை மாட்டிவிட்டு பின்னர் பழைய சக்கரங்களை பயன்படுத்துவது ஆபத்தான மோசடி என்று டத்தோ எடி தெரிவித்துள்ளார். இது வாகனங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றார். இந்த சேவையை வழங்கும் இடங்களுக்குள் செல்ல ஜேபிஜேவிற்கு நேரடி அதிகாரம் இல்லாததால் கேபிடிஎனுடன் இணைந்து செயல்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது. இரு துறைகளின் அதிகார வரம்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்மா டிரான்சிட் கோலாலம்பூரில் பாலஸ்தீனிய குடிமக்கள் கலவரத்தில் ஈடுபட்டதை மலேசிய ஆயுதப்படை உறுதி செய்துள்ளது. தாயகம் திரும்பும் விண்ணப்ப செயல்முறையை விரைவுபடுத்த கோரியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தளவாட பொருட்களுக்கு லேசான சேதம் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லை என ஆயுதப்படை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆயுதப்படை அதிகாரிகள் தலையிட்டு பாலஸ்தீனியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சமூக ஊடகங்களில் வெளியான காணொளிகளில் பாலஸ்தீனியர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக சில பொருட்களை சேதப்படுத்தியது தெரியவந்துள்ளது. மேலும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவும் முயன்றுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் காசா போரினால் பாதிக்கப்பட்ட 40 நோயாளிகள் உட்பட 127 பாலஸ்தீனியர்கள் மலேசியாவிற்கு சிகிச்சைக்காக வந்தனர். இதற்கு முன்பும் இதே போன்ற ஒரு சம்பவம் அக்டோபர் மாதம் WTKL-இல் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியே செல்ல அனுமதிக்கப்படாததால் அப்போது கலவரம் வெடித்தது. சுங்கை பத்தானி தஞ்சோங் டாவாய் அருகே கம்புங் கடாஹ் கிராமத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 13 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் கை கால்களில் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என கிடா மாநில தீயணைப்பு மீட்பு படையின் செயல்முறை பிரிவின் துணை இயக்குநர் அசார் முகமது தகவல் அளித்தார். தீயணைப்பு மீட்பு படையினர் காலை 7:28 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது 13 வீடுகளும் 80 விழுக்காடு தீக்கிரையாகி இருந்தன. காலை மணி 8:12க்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ விபத்துக்கான காரணமும் சேதத்தின் சரியான மதிப்பீடு குறித்தும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி 1 தேதியன்று வெளியிடப்பட்ட கிளாந்தான், திரங்கானு, பஹாங், ஜொஹூர் ஆகிய மாநிலங்களுக்கான தொடர் மழை எச்சரிக்கை தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா இன்று வெளியிட்ட அறிக்கையில் வானிலை மாதிரிகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் நிலைமை மேம்படும் என்றும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் தொடர் மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மேட் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் சமூக ஊடகங்களிலும் மைச்சுவாச்சா செயலியிலும் அண்மைய தகவல்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலான் தமன் தொன்கு ஜஃபார் சிரம்பானில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திற்கு மலேசிய இந்து சங்கம் நெகிரி செம்பிலான் கிளை தேவஸ்தானம் அந்தஸ்து வழங்கியுள்ளது. இந்த தகவலை அவ்வாலய நிர்வாகத்தினர் உறுதிப்படுத்தினர். நெகிரி செம்பிலானில் தேவஸ்தானம் அந்தஸ்து பெற்ற முதல் கோவிலாக ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. தேவஸ்தானமாக அங்கீகரித்ததற்கு மலேசிய இந்து சங்கம் நெகிரி செம்பிலான் கிளை தலைவர் சங்கபூஷன் சிவஸ்ரீ AL ஆனந்த் கோபி சிவாச்சாரியார் அவர்களுக்கு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். ஸ்லாங்கூர் பஸ்தாரி ஜயா பகுதியில் எலி விஷம் பதப்படுத்தும் சேமிக்கும் கிடங்கு ஒன்று இன்று அதிகாலை தீ விபத்தில் 80 விழுக்காடு சேதமடைந்துள்ளது. சுமார் 836 சதுர மீட்டர் பரப்பளவு தீயில் கருகியுள்ளது. இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என பஸ்தாரி ஜயா தீயணைப்பு நிலையத்துடன்
Kuala Selangor, Batu Arang, Kapar, Klang Utara, ரவாங், சுங்கை பசா ஆகிய 6 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 40 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 5 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் தீயை முழுமையாக அணைத்தனர். காலை 10:30 மணிக்கு தீயணைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்தன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். ஒரு நிறுவனத்தின் 2 முன்னாள் இயக்குநர்களான தியோ ஜி ஜின் மற்றும் வாங் போ வா நிறுவனத்தின் பணத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக தலா 1 லட்சம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டனர். அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தின் ஒப்புதல் இல்லாமல் தங்களுக்கு 1 லட்சம் ரிங்கேட் போனஸ் தொகையாக எடுத்துக்கொண்டதை ஒப்புக்கொண்டனர். மலேசிய நிறுவன ஆணையம் SSM இந்த வழக்கை விசாரித்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு நிறுவன சட்டத்தின் பிரிவு 218(1)C படியும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 34 படியும் அவ்விருவரும் குற்றம் சாட்டப்பட்டனர். போனஸ் தொகை 2018 ஜனவரி 30 அன்று சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்பட்டது தெரியவந்துள்ளது. முதலில் குற்றத்தை மறுத்திருந்த இருவரும் பின்னர் ஒப்புக்கொண்டனர். நீதிபதி நொரினா ஜைனோல் அபிடின் டிசம்பர் 20 அன்று தீர்ப்பளித்தார். அபராதம் விதிக்கப்பட்ட உடனேயே இருவரும் அபராத தொகையை செலுத்தினர். கிளாந்தான் சுங்கை கோலோக்கில் நடத்திய சோதனையில் 1,20,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 24 வயது மலேசியரை தாய்லாந்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர் என நம்பப்படுகிறது. சோதனையில் 1943 எக்ஸ்டசி மாத்திரைகள், 1510 எரிமின் 5 மாத்திரைகள் உட்பட பல வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபரின் சிறுநீர் மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தாய்லாந்து காவல்துறையினர் போதைப்பொருள் சந்தேக நபரின் பின்னணி ஆகியன குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என சுங்கை கோலோ காவல்துறை தலைவர் ஜட்சடாவிட் இங் பிராபான் குறிப்பிட்டார். இந்த சோதனை தாய்லாந்து காவல்துறையினரின் மிகப்பெரிய போதைப்பொருள் பறிமுதல்களில் ஒன்றாகும். இதற்கு முன்பு கடந்த நவம்பர் மாதத்தில் 6000 குதிரை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் என்று ஜட்சடாவிட் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.